சரி. ஓகே புலியால், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பேப்பர் கிளாஸஸ் சம்பந்தமாக நாங்கள் பேசணும். முதலாவது பேப்பர் கிளாஸஸ் எப்படி போகுது அப்படின்றத முதலாவது தெரிஞ்சுக்கணும். ஆஹ், ஒன்று பேப்பர் கிளாஸ் ரெண்டு நோக்கத்துக்காக செய்வாங்க. சரியோ? ஒன்று ரிவிஷன். ஒன்று என்னது? ரிவிஷன். இன்னும் உண்டு நுணுக்கம். ஒன்று ரிவிஷன், இன்னும் உண்டு நுணுக்கம். ரைட். இந்த கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது நுணுக்கத்துக்காக. சரியோ? ரைட். அதே மாதிரி நுணுக்கம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க மேக்சிமம் நீங்க பல இடங்கள்ல பேப்பர் கிளாஸஸ் செஞ்சிருப்பீங்க. ரைட். பேப்பர் கிளாஸஸ் போயிருப்பீங்க. அதே மாதிரி பேப்பர் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. கட்டாயமாக நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, பொலிட்டிக்கல் ஸ்பெஷல் செஞ்சுக்கிறீங்க ஏதாவது ஒரு ஆள்கிட்ட நீங்க படிங்க. கட்டாயம் நீங்க எல்லாரும் எனக்கிட்ட தான் படிக்கணும் அப்படின்றது இல்லை. ஏன் நான் சொல்றேன்டா, பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு தவறான புரிதல் அநேகமான மாணவர்கள்ட்ட இருக்குது. இல்லைங்களா? பொலிட்டிக்கல் சம்பந்தமான தவறான ஒரு புரிதல் என்ன செய்யுது, அநேகமான மாணவர்கள்ட்ட இருக்குது. அப்ப அதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாணவர்கள் இப்ப புதுசா தானே பொலிட்டிக்கல் பாடம் எடுத்த, அப்ப யாருக்கிட்ட படிக்கிற அப்படின்றது தெரியாமலேயே அந்த புள்ளைகள் என்ன செய்யறா, விஷயங்கள் புள்ளைகள் படிக்கிற விஷயம் சரியா பிழையான்றத விட விளங்குதா விளங்குது இல்லையா அப்படி என்ற லெவலுக்கு போகுது. விளங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று படிக்கிற விஷயம் சரியா பிழையா அப்படின்றது பிள்ளைகளுக்கு தெரியா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு என்ன என்ன விஷயம் முக்கியம்? படிக்கிற விஷயம் விளங்குதா இல்லையா? விளங்கினா, படிக்கிற விஷயம் விளங்குதா இல்லையா அப்படின்றத மென்ஷன் பண்றதால இங்க நிறைய விஷயங்கள் பிழையாகத்தான் என்ன செய்யப்படுது, சொல்லி கொடுக்கப்படுது. எனவே தான் கட்டாயமாக உங்கள்ட்ட நான் வேண்டிக் கொள்ற விஷயம், ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெஷல் செஞ்ச ஏதாவது ஒரு ஆள்கிட்ட படி. ரைட். விளங்கினா? ஏன் ஏன் அப்படி என்ன சொன்னா, இப்ப ஜூம் தானே, இப்ப குளோபலைசேஷன், இப்ப யாரு படிப்பிக்கிறன்னு இல்லாம போயிட்டு, இப்ப ஏ லெவல் முடிஞ்சோடனே சும்மா இருக்கிற காலகட்டம் என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியா. இப்ப என்ன செய்யறது, பொடிய மாற பிள்ளைகள் எல்லாரும் ஏ லெவலுக்கு பொலிட்டிக்கல் படிப்பிக்கிறது. ரைட். அப்ப அப்படி மாட்டிக்கலாம ஒரு ப்ராப்பரா என்ன செய்யுங்க, ஒரு சேருக்கிட்ட நீங்க படிக்கிறதுக்குரிய ஒரு நிலைப்பாட்டில் நீங்க இருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யுமாண்டா, சரியாக அந்த விஷயம் உங்களுக்கு சேரும். ரைட். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொன்னேன் பேப்பர் கிளாஸ் ரெண்டு நோக்கத்துக்காக செய்வாங்க. சரியோ? ஒன்று ரிவிஷன். ஒன்று என்ன? ரிவிஷன். மற்றது என்னது? மற்றது என்ன? நுணுக்கம். நுணுக்கம். சரியோ? இந்த ரெண்டு நோக்கம் தான் ஒரு பேப்பர் கிளாஸ்ல இருக்கும். சரி. இந்த நீங்க 15 டேஸ் ப்ரொஜெக்ட் கேள்வி படிக்கிறீங்களா? 15 டேஸ் ப்ரொஜெக்ட். ஓகே. இந்த 15 டேஸ் ப்ரொஜெக்ட் என்னதுக்குண்டா ரிவிஷன். இல்லைங்கண்ணா, 15 டேஸ் ப்ரொஜெக்ட் ஆனதுக்கு ரிவிஷன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 15 யூனிட் வரைக்குமான அலகுகள் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்றதுக்காக தான் நாங்கள் இந்த 15 டேஸ் ப்ரொஜெக்டை யூஸ் பண்ணுவோம். ரைட். அடுத்தது நுணுக்கம். இந்த 15 டேஸ் ப்ரொஜெக்ட் முடிச்சதுக்கு பிறகு, ரைட், ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 15 யூனிட்டை முடிச்சதுக்கு பிறகு 15 டேஸ் ப்ரொஜெக்ட்ல, ரைட், அதுக்கு பிறகு நாங்கள் நுணுக்கம் என்ற ஒரு விஷயத்தை அதுக்கு பிறகு தான் சொல்லி தருவோம். ரைட். சில விஷயங்களை நாம் என்ன செய்வோம்டா, அது எப்படி நாங்கள் அதை பார்ப்போம் அப்படின்டா, தெரிஞ்ச விஷயமே பிழையாக எப்படி அப்படின்றத பார்ப்போம். சரி. அப்ப அதுல உள்ள சில விஷயங்கள் நான் இதுல உங்களுக்கு சொல்லி தருவேன். பார்க்க போகக்குள்ள என்ன சார், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இப்படி பிழையாகுது அப்படின்றத நீங்க செய்வீங்க, நீங்க உணருவீங்க. ரைட். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நாங்க ஆன்சர் பண்ணி பார்ப்போம். நீங்க படிச்ச விஷயம் தான் இது. ரைட். நீங்க மேக்சிமம் படிச்ச விஷயம். அதே மாதிரி இதுக்குள்ளுக்கு நான் இந்த பேப்பரை வடிவமைச்சிக்கிற விதம் குறிப்பாக கிரேட் 12, ரைட், 12ஆம் ஆண்டு, அதை பேஸ் பண்ணி தானே செஞ்சிருக்கேன், இதை எடுத்திருக்கிறேன். எனவே நீங்க எல்லாரும் என்ன செய்யலாம், இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ரைட்.
அதோட எல்லார ஆன்சரையும் நான் வந்துட்டு பார்ப்பேன். அப்ப யார் எந்த லெவல்ல இருக்கிறா அப்படின்றது வந்து என்ன செய்யும் எனக்கு விளங்கும். சரி, ஓகே. உங்களுக்கு ஸ்கிரீன்ல கேள்வி விளங்குதா? கேள்வி விளங்குதா? ஓ சார். ரைட். ஸ்கிரீன்ல வந்துட்டு விள விளங்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். உங்களோட செட் பாக்ஸ்ல போடுங்க ஆன்சரை. செட் பாக்ஸ்ல ஆன்சரை போடுங்க. நாங்க அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணுவோம். ரைட். முதலாவது நிந்துஷிகா. ஆன்சர் உண்டு 5. 5 5 5 5 3. రైట్. 3 5 అఫ్రాజిలాన్. రైట్, అఫ్రాజిలాన్. ఓకే. ரைட். எல்லாரும் மேக்சிமம் சரியான ஆன்சர் போட்டிக்கிறீங்க, பட் பிழையான ஆன்சரும் போட்டிக்கிறீங்க. ரைட். ஆனா உங்கள எல்லாரையும் பார்க்கக்குள்ளுக்கோ மாஷா அல்லாஹ் அவ்வளவு வந்து விட வந்திருக்குது. ஆனா சோனியா, நிஃப்லா, நுஹா, சில்மா எல்லாரும் ஆன்சர் போட்டிக்கிறீங்க. சரி, ஆனா நான் வந்துட்டு நீங்க ஆன்சர் போட்டதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், யாருக்குமே இந்த ஆன்சர் தான் சரின்றது கன்ஃபார்ம் இல்லை. நான் சொல்ல சரியா? நான் சொல்ல சரியா? இந்த ஆன்சர் ஓ சரி சார். யாருக்குமே கன்ஃபார்ம் இல்லை. ம்? அதோட இன்னொரு விஷயமும் இந்த கேள்வியில நீங்க பார்த்திருப்பீங்க. அது என்ன தெரியுமா? ஏனைய பேப்பர்ல வார கேள்வி மாதிரி இந்த கேள்வி இல்லைன்றத இப்ப நீங்க வந்து உணர்ந்திருப்பீங்க. அப்படித்தானே? ஓ சார். ரைட். எத்தனை டேர்ம் பேப்பர் செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த கேள்வியில வார கேள்வி மெத்தட், அந்த நுணுக்கம் வந்துகிட்டு இதுல இல்லை. சரி, ஓகே. நாங்க வந்துகிட்டு முதலாவது என்ன செய்யணும், இப்படி கேள்வி வந்தா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வந்து என்ன செய்வோம் பார்ப்போம். சரி, ஓகே. முதலாவது பாருங்க புள்ளியால், அரசியல் என்பது ரைட். எத்தனாவது யூனிட் இது? எத்தனாவது யூனிட்? முதலாவது. ரைட். முதலாவது முதலாவது. ஃபர்ஸ்ட் யூனிட் சார். முதலாவது யூனிட். ஓகே. இந்த முதலாவது யூனிட்ல அரசியல் என்பது எத்தனை தடவை நீங்க படிச்சிருப்பீங்க? எடுத்த உடனே அரசியல் விஞ்ஞானம் என்றால் என்ன, அதே மாதிரி அரசியல் என்றால் என்னன்றதுதான் படிப்பீங்க. ரைட். அப்ப இதுல வந்துட்டு முதலாவது நீங்க அரசு அதிகாரத்தை பயன்படுத்தல். அரசு அதிகாரத்தை பயன்படுத்தல் என்பது அஹ், அரசியலா என்று கேட்டா என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர்? அரசியலா அது? அரசு அதிகாரத்தை பயன்படுத்தல் என்பது அரசியலா? சரி, ஓகே. ஓ. ரைட். பெரும்பாலானகளோ அது அரசியல் என்றதால நாங்க அதை சரி அப்படி என்று தற்போதைக்கு அதை போட்டு வைப்போம். சரியோ? தற்போதைக்கு என்ன செய்வோம்? அதை போட்டு வைப்போம். ரைட். அடுத்த தேர்தலில் வாக்களித்தல். தேர்தலில் வாக்களித்தல் என்பது அரசியலா? ஓட் பண்றது அரசியலா? இல்லை. இல்ல. இல்லை. இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்ல? அது அது அதுவும் அரசியல் தானா? அப்ப தேர்தலில் வாக்களித்தல் என்பது என்னது? அரசியல் தான். அரசியல். ரைட். அதையும் நாங்க என்ன செய்வோம்? சரி என்று எடுப்போம். சரியோ? ரைட். அரசியல் கட்சியில் உறுப்பினராக சேர்றது அரசியலா? ஓ. ஓ. ஓ சார். ஓ ஓகே. சார். ரைட், வெரி குட். அதையும் நாங்க அரசியல் எடுப்போம். சரி, அதுவும் சரி. அடுத்தது அரசியல் கணிப்பீட்டில் ஈடுபடல். இது அரசு அறிவியல். வெரி குட். அறிவியல். அது வந்துகிட்டு அரசு அறிவியல். அது என்னது? அரசு அறிவியல்.
ரைட். அப்ப இங்க வந்துட்டு எங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். வளமையாகவே இந்த விஷயம் உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு கவர்மெண்ட் பேப்பர் வந்துட்டு செய்யக்குள்ள உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதுல வந்து என்னென்ன நம்ம எம்சிக்யூ நைட் வந்து செய்வோமே, அதுல வந்துட்டு எந்த பேப்பர் செய்ய மாட்டோம். ரைட். எம்சிக்யூ நைட்ல 15 டேஸ் ப்ரொஜெக்ட்ல தான் எந்த பேப்பர். ரைட். எம்சிக்யூ நைட்ல நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஒன்லி கவர்மெண்டால் எடுக்கப்பட்ட பேப்பர் மட்டும் தான் செய்வோம். அதுல வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் வரும். இந்த சொல்லாடல்கள், சில சொல்லாடல்களுக்கு நான் உங்களை ட்ரெயின் பண்ணுவேன். சரி, உங்களுக்கு 15 யூனிட்டும் கம்ப்ளீட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த சொல்லாடல்களை ட்ரெயின் பண்ணுறதால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும், நீங்கள் ஃபைனல் பேப்பரில் எப்படி எதிர்கொள்வீங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாமே செய்வேன். நான் உங்களுக்கு அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ரைட். இப்போ அரசியல் கணிப்பீடு. அரசியல் கணிப்பீடு என்றால் என்ன? ஆய்வு என்ன? கணிப்பீடு என்றால் என்ன? கணிப்பீடு என்றால் என்ன? ஆய்வு செய்யும். ஆய்வு முடிவை தான் நாங்கள் என்ன ஆய்வு சொல்றது? கணிப்பீடு அப்படின்னு சொல்லி சொல்றது. தெரியாதாக்கள் நோட் கணிப்பு பண்ணலாம். சரி. ரைட். அரசியல் என்பது கற்றல் செயற்பாடா, நடைமுறைசார் செயற்பாடா? அரசறிவியல் நடைமுறைசார் செயற்பாடு. ஆ, நடைமுறைசார் செயற்பாடு. கற்றல் செயற்பாடு என்பது அரசியலுக்குள்ள வருமா, அரசறிவியலுக்குள்ள வருமா? அரசறிவியலுக்குள்ள. அரசறிவியலுக்குள்ளாம் வரும் என்ன? அப்ப அரசியல் என்பது கற்றல் செயற்பாடு அரசறிவியல் அஞ்சாவது குறிப்பிட்டிருக்கிறது. சரியா பிள்ளையா? இல்ல 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 பிள்ளை என்ன? இல்ல சார். ஓகே. இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, எத்தனை நாங்க கன்ஃபார்மா பிழையாகிறோம்? ரெண்டு சார். ரெண்டு ரைட். அப்ப சரி என்ற இடத்துல என்னென்ன வருது? முதலாவது 3 ஆன்சரும் சரி என்ற லெவல்ல வருகுதுனா? சார் ரைட். ஓகே. இப்பதான் எங்களோட நுணுக்கத்தை இங்க பயன்படுத்தும். இப்ப இந்த 3 ஆன்சர்லயும் எது சரி அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெரிவு செய்யும். ரைட். இப்ப இந்த 3 ஆன்சர்லயும் எது சரி என்று பார்த்தோம்டா, முதலாவது அரசியல் என்பது எப்போது தோற்றம் பெற்றது? எப்ப தோற்றம் பெற்றுச்சு? கிறிஸ்துவுக்கு நூற்றாண்டு. நாலாம் நூற்றாண்டு கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு. கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு. அப்படியா? ஓ எங்க முதல் நீங்க இதெல்லாம் படிச்ச இந்த பொய்யான விஷயங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு? அரசறிவியல் தான் சார் 7ஆம் நூற்றாண்டு சார். கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டு. ரைட். கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டு தோற்றம் பெற்றதுதான் அரசியல். பழையனா கிறிஸ்துவுக்கு முன் முறைமைப்படுத்தப்பட்ட அரசியல் வந்துகிட்டு எப்ப தோற்றம் பெற்றுச்சு? கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டு. கிறிஸ்துக்கு முன் 7ஆம் நூற்றாண்டு ரைட். அப்ப நாங்க வந்து சொல்லுவோம் கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு தான் அரசு அறிவியல். ரைட். அந்த சுபாஷினி சொன்ன மாதிரி தான் கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு அரசு அறிவியல், கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டு அரசியல் அரசியல். அப்ப நாங்க இந்த இடத்துல சொல்ற விஷயம் என்னடா பிள்ளையால், இந்த கேள்வியில நீங்க வந்து ஒரு நுணுக்கத்தை பயன்படுத்தலாம். கால ஓட்டத்தின் அடிப்படையில் அமைந்த நுணுக்கம். அது என்ன அப்படின்னா பிள்ளையால், முதலாவது மூணாவது கூற்ற பாருங்க. இது 4 5 பிழை தானே? ரைட். அப்ப மூணாவது பாருங்க. அரசியல் கட்சியில் உறுப்பினராக சேருதல் என்பது அரசியல் செயற்பாடு தான். ஆனா அரசியல் கிரேக்க காலத்துல அரசியல் கட்சி ஒன்று இருந்துச்சா? இல்ல சார். இல்ல சார். இல்லனா? அப்ப எல்லா காலத்துக்கும் இந்த மூணாவது கூற்று பொருத்தமானதுன்னு எடுக்கலுமா எங்களுக்கு? எடுக்க இயலானா? எல்லா காலத்துக்கும் அரசியல் கட்சி என்றது இப்ப கிரேக்க காலத்தில் அரசியல் கட்சி என்ற கன்செப்ட் ஒன்று இல்ல. ரைட். பிரதிநிதித்துவம் என்றது எப்ப தோற்றம் பெறுது? பிரதிநிதித்துவத்தினுடைய ஆரம்பம் எங்கே? பிரதிநிதித்துவத்தினுடைய ஆரம்பம் 1688 பிரதிநிதித்துவத்தினுடைய ஆரம்பம் வந்துட்டு பேரரசு முறைமை. பழையனா பேரரசு முறைமை உரோமகாலம். நான் அதை உங்களுக்கு சொல்லி தருவேன். ஜனநாயகம் என்ற யூனிட் படிக்கக்குள்ள அடுத்தது எப்படி எப்படி எல்லாம் பிழையா படிப்பிக்கிறாங்க, அதை வந்துட்டு நீங்க எப்படி விளங்கணும் அப்படி என்ற ஒரு வேறுபாடுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரி. ரைட். அப்ப இதுல வந்துட்டு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசியல் கட்சி என்பது கிரேக்க காலத்துல இல்ல. அப்ப எல்லா காலத்திலையும் அரசியல் கட்சியின் உறுப்பினராக சேருதல் என்பது அரசியல் செயற்பாடாக வருமான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவோம். என்ன இப்ப எனவே மூணாவது ஆன்சர் என்னது? இல்ல. ரைட். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது தேர்தலில் வாக்களித்தல். ரைட்.
உங்களுக்கு தெரியும், தேர்தலில் வாக்களித்தல் என்பது பொதுவாகவே ஒரு அரசியல் செயற்பாடான்னு கேட்டா அரசியல் செயற்பாடுன்னு சொல்லி சொல்லலாம் தான். ஆனா இந்த இடத்துல தேர்தல் என்பது எல்லா காலத்துக்கும் பொருத்தமான. அப்ப கிரேக்க காலத்துல தேர்தல் இருந்துச்சா? இல்ல இல்ல. இல்ல ரோம சார். காலத்துல தேர்தல் இருந்துச்சா? இல்ல இல்ல. இல்ல. அப்ப அப்ப அங்க அரசியல் இருந்திருக்கு, அப்ப தேர்தல் இல்ல. அப்ப தேர்தலில் வாக்களித்தல் என்பது முழுமையான அரசியலா? இல்ல இல்ல. ரைட். ஆனா முதலாவது ஆன்சரை பாருங்க, அரச அதிகாரத்தை பயன்படுத்தல். அரச அதிகாரத்தை பயன்படுத்தல். இப்ப இத பாருங்க, இது எல்லா இடத்துக்கும் சரி. கிரேக்க காலம், உரோம காலம், மத்திய காலம், அதே மாதிரி நவீன காலம், 20ஆம் நூற்றாண்டு, தற்காலம், எல்லா கன்செப்டுக்கும் இந்த அரச அதிகாரத்தை பயன்படுத்தல் அப்படி என்ற கன்செப்டை வந்துட்டு எங்களுக்கு அடையாளப்படுத்தலாம். சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு வந்துகிட்டு இந்த கேள்வியினுடைய தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்கும். இப்படித்தான் இதுக்கு ஒரு ஆன்சர் பண்ற மெத்தட் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. இப்படியான ஒரு நுணுக்கம் வந்துட்டு உங்களுக்கு கேள்விக்கு வரையலும். சரியா? விளங்கின புள்ளியால் சொன்னது. விளங்குச்சு சார். ரைட். ஓகே புள்ளியால். இதுல வந்து 2023ஆம் ஆண்டு பெச்சுக்கு அரசியல் என்பதற்கு 23 நுணுக்கங்கள் என்கிட்ட இருக்கு. சரியா? 23 நுணுக்கங்கள் நான் வந்துட்டு இந்த அரசியல் என்ற கேள்விக்கு எப்படி எப்படியெல்லாம் கேள்வி நுணுக்கங்களை பயன்படுத்தி வரலாம் அப்படின்னு சொல்லி 23 நுணுக்கங்களையும் வந்து தொகுத்து வச்சிருக்கேன். ரைட். அதை வந்துட்டு தொகுத்து அதை வந்து கையால் எழுதி வச்சதால உங்களுக்கு வந்துட்டு டைப் பண்ணிக்கல இன்னும். நான் உங்களுக்கு அந்த விஷயம் என்ன செய்வேன்னு சொன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஒவ்வொரு கேள்விகளாக நான் வந்துட்டு அதை எடுப்பேன். ஒவ்வொரு நுணுக்கத்துக்கும் ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒவ்வொரு நுணுக்கங்களை பயன்படுத்துவேன். அந்த 23 நுணுக்கங்கள்ல தான் இதுவும் ஒரு நுணுக்கம். சரியோ? அதுல வந்துகிட்டு இதுவரைக்கும் 6 நுணுக்கங்கள் பாஸ் பேப்பர்ல பயன்படுத்தி இருக்காங்க. விளங்க சொன்னது 6 நுணுக்கங்கள்ல செஞ்சிருக்காங்க, பாஸ் பேப்பர்ல பயன்படுத்திருக்காங்க. மற்ற நுணுக்கங்கள் வந்துகிட்டு என்ன செய்வோம்டா நாங்க அடுத்தடுத்த பேப்பர்கள் இன்ஷா அல்லாஹ் கவனிப்போம். விளங்கி நான் சொன்னது இதான் முதலாவது கேள்வி. இதுல என்ன சரி டவுட் கேளுங்க. சார், இந்த நீங்க சொன்னீங்க தானே அரசியல் வந்து கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு தோற்றம் பெற்றதுன்னு சொல்லிட்டு. 3ஆம் நூற்றாண்டு நான் சொல்லவே இல்லையே. 7ஆம் நூற்றாண்டு சார். 7ஆம் நூற்றாண்டு. ஓ, ஆனா அது வந்து டீச்சர்ஸ்ட கைட்ல கொடுத்திருக்காங்களே சார், 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது அரசியல் இல்லையேம்மா, அது அரசு அறிவியல் தானே. கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு. ஓகே சார். நீங்க தேங்க்யூ தெளிவா சார். பார்த்தில்ல. விளங்கினா? ஓகே சார். நான் படிச்சு கொடுக்கக்குள்ளேயே அப்படி வரும் இப்படி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக தான் படிச்சு கொடுப்பேன். நீங்க நம்மட ரெக்கார்டிங்ஸை பாருங்க, கிளாஸ் வந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க. அவடுத்த தியரியில வச்சே சொல்லி கொடுப்பேன் இல்லையா? நானே கேள்வி எடுத்து இந்த விஷயத்தை பிழையாக்குவோம், கவனமா படிங்க அப்படின்னு சொல்லுவேன். விளங்குற சொன்னது என்னடா தெரியுமே. ஓ சார். ஃபைனல்ல எப்படி பிழையாக சில பிள்ளைகள் எப்படித்தான் நல்ல கட்டிக்காரத்தனமான பிள்ளைகளா இருந்தாலும் தெரிஞ்ச விஷயத்துல ஹோட்டோட்டு போட்டு வாரதுதான் பொலிட்டிக்கல் பாடம். இல்லைங்க, அப்படி அப்படி விஷயம் நடக்குற கொஞ்சம் நல்ல தலை தெரிச்சு போய் போற எங்களுக்கு எல்லாம் தெரியுமெண்டு. ஆனா சின்ன ஒரு நுணுக்கம் தெரியாததால என்னடா பேப்பர் கிளாஸ்ல பெருசா கவனம் எடுத்துக்க மாட்டா. அவ கடைசி வரைக்கும் என்ன செய்வான்னு சொன்னா தியரி கிளாஸ்லயே நின்று பிடிஞ்சதால அவக்கு நுணுக்கங்கள் தெரியா. ஆனா விஷயம் தெரியும், நுணுக்கம் விஷயம் தெரிஞ்ச பொலிட்டிக்கல் பாடத்திலேயே எடுக்கல, நுணுக்கம் தெரியும். விளங்குற சொன்னது. இப்ப அரசியல் என்றால் என்னன்னு உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டா அரசு அரசு நிர்வாகம், அரசு ஆட்சி, அடுத்தது சமூக பயன்பாடு உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஆனா கேள்வி அப்படியா வந்திருக்கீங்க. இப்ப அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கணும். விலை என்ன சொன்னது அதுதான். இப்படி ஒரு நுணுக்கத்தை நீங்க வந்து என்ன செய்யணும், கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருக்கோம். ரைட். ஓகே, 2வது கேள்விக்கு போம். ஆன்சர் உண்டா வர? ஆன்சர் முதலாவது வரும். சரியா? ரைட். ஓகே, 2வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? செட் பாக்ஸ்ல போடுங்க ஆன்சரை. से डाउट से
சொல்லுங்க. சகாய நியமனம்னா என்ன சார்? ரைட். சகாய நியமனம்டா என்னன்னு சொல்லி நம்ம இந்த கேள்வியை நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு பிறகு டிஸ்கஷன் பண்ணுவோமே. சரியோ? ஓகே சார். ரைட். நீங்க ஆன்சரை போடுங்க. இப்போ நம்மட புள்ளையில கொஞ்சம் கணக்கு எடுத்துக்கணும். யார் யார் பிள்ளையில எப்படி ஆன்சர் பண்ணுதுன்ட்டு. இல்லாட்டி இந்த இது கொஞ்சம் தனி எம்சிக்யூ நைட்டில் வந்துட்டு இருந்தாக்குள்ள அவங்களுக்கு தெரியாதானே என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படின்னு சொல்லி தெரிஞ்சாதான் அவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியா நான் என்னென்ன படிச்சு கொடுக்கணும் இன்னும் விளங்கும் எனக்கு. ஓகே. ஓகே சார். ம். ஓகே. நிறைய ஒரு 3 4 பிள்ளைகள் தான் ஆன்சர் சரியா போட்டிக்கிறேன். ரைட். மேக்சிமம் மினிமம் சரி, ஆனா மேக்சிமம் பிழை. ரைட். ஓகே, நாம பார்ப்போம். ரைட். ரெண்டாவது பாசிச அரச முறை. பாசிச அரச முறை. ரைட். பாசிச அரசு எத்தனாவது யூனிட் பிள்ளையா? சொல்லுங்க பாப்போம். 3வது யூனிட். ஓகே, அலகு 3. ரைட், அலகு 3. அதை முதலாவது என்ன செய்வோம், போட்டு வச்சுக்கணும். என்னன்னு சொன்னா நீங்க எந்தெந்த இடங்கள்ல இருக்க கேள்விகள்னு தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். சரியா? ரைட். ஓகே. பாசிச அரச முறைமை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஹ், ஹிட்லர் அதே மாதிரி முசோலினி, இந்த 2 பேர் அரச முறைமையையும் பாசிச அரச முறைமையும் தான் சொல்றாங்க. சரியோ? அதுக்குள்ள நாசிசம் பாசிசம் ஒரு நுணுக்கமான ஒரு வேறுபாடு ஒன்று இருக்குது. நான் அந்த வேறுபாட்டை தனியான ஒரு கேள்வியில் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்ப நீங்க பாசிசவாதம் என்பது 2 பேரையும் தான் உள்ளடக்கியது என்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியோ? ரைட். ஓகே புலியால், பாருங்க. முதலாவது தேர்தல் முறைமை. பாசிசவாத ஆட்சி முறையில அப்படி இல்லாட்டி பாசிச அரச முறையில தேர்தல் காணப்படுமா? இல்ல. இல்ல, தேர்தல் காணப்படாதனா. தேர்தல் என்ன செய்யாது? காணப்படாது. ரைட். இப்ப பாசிச அரசுன்றது ஒரு சர்வதிகார ஆட்சி, அப்படிதானே? அனைத்தாண்மைவாத ஆட்சி அப்படி இல்லாட்டி ஒரு சர்வதிகார ஆட்சியை தான் நாங்கன்னு சொல்றது பாசிச அரச முறைமை. அதாவது அனைத்தாண்மைவாதத்தினுடைய பிரதானமான வடிவங்கள்ல உண்டு. சரியோ? அனைத்தாண்மைவாதத்தினுடைய பிரதான வடிவங்கள்ல உண்டுதான் என்னது? பாசிசம். இன்னும் ஒன்று இருக்கு, ஜுண்டா. ஜுண்டாண்ட என்னன்னு சொல்லி அதையும் ஒரு தனி கேள்வியில இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரைட். இப்ப தேர்தல் முறைமை பாசிச ஆட்சி முறையில அப்படி இல்லாட்டி சர்வதிகார ஆட்சி முறையில இருக்காது என்ன பிள்ளையா? ரைட். அதை முதலாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப முதலாவது சரியா பிள்ளையா? இல்ல, எது பிழைன்னு சொல்லுவோம். சரி, ஓகே. ரைட். அடுத்தது ரெண்டாவது. ரெண்டாவது சகாய நியமனம். ரைட். சகாய நியமனம் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு நாட்டுல வந்துகிட்டு ஒரு ஆட்சியாளர் எப்படி தெரிவு செய்வாங்க? ஒரு ஜனநாயக நாட்டுல ரைட், தேர்தல் மூலம் தெரிவு செய்வாங்க. என்ன செய்வாங்க? தேர்தல் மூலம் தெரிவு செய்வாங்க. ரைட். இப்ப இந்த இடத்துல சகாய நியமனம் அப்படின்னு சொன்ன என்னண்டா தன்னைத்தானே நியமிச்சு கொள்றது. தன்னைத்தானே தெரிவு செய்து நியமிச்சு கொள்றது என்ன சொல்றது? சகாய நியமனம். விளங்கினா சில்மா? விளங்கிச்சா? சகாய நியமனம் என்னண்டு?
Right? ஒரு சர்வதிகார ஆட்சி முறையில எப்பவுமே ஒரு ஆட்சியாளன் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவனாக இருக்க மாட்டான். ஒரு ஜனநாயக நாட்டில தான் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளன் இருப்பான். சரியோ? அப்ப சகாய நியமனம் அப்படின்னு சொன்னா என்னண்டா, சகாய நியமனம் என்பது தன்னைத்தானே தெரிவு செய்து நியமனம் செய்கின்ற ஆட்சி முறைக்கு தான் நாங்க சகாய நியமனம். அவ பாசிசவாதத்தில் அப்படி ஒரு நியமனம் இருக்குதான்னு கேட்டா, ஓம் அப்படி ஒரு நியமனம் இருக்கு. சார் விளங்கினா அப்படி ஒரு நியமனம் ஒன்று இருக்குது. அப்ப எனவே அப்ப நாங்க வந்துட்டு உடனே முடிவெடுக்கப்படா இது சரியண்டு, ரைட்? இருந்தாலும் அது தற்போதைக்கு சரிதானே. எனவே சரி என்ற ஒரு குறியீடு ஒன்று அதுக்கு நம்ம போட்டுக்குவோம். விளங்கினா ரைட். ஓகே அடுத்தது சார். மூணாவது பகுத்தறிவு. அரசியல்ல அல்லது அரசியல் விஞ்ஞானத்துல பிரதான கருத்தியல்கள் எத்தனை? அடிப்படை அரசியல் விஞ்ஞானத்தின் அடிப்படை கருத்தியல்கள் எத்தனைக்கு? 5 3 இருக்கு. அரசியல் விஞ்ஞானத்தின் அடிப்படை கருத்தியல்கள் எத்தனை இது? 3 இருக்கு. என்னென்ன? ஒன்று தாராண்மைவாதம், சமவுடைமைவாதம், என்ன குடியரசு ம்ஹும். சமூக ஜனநாயகம் ம்ஹும். பாசிசவாதம் ம்ஹும். தேசியவாதம் ம்ஹும். மதசார்பு No. இனி எல்லாத்தையும் சொல்லி முடியுங்க. 8 கருத்தியல் ஆகிய குடியரசு குடியரசுவாதம் ஏற்கனவே சொல்லி பிள்ளைன்னு சொல்லிட்டு ரைட். அரசியல் விஞ்ஞானத்தின் அடிப்படையை ஆட்டி பார்க்கின்ற 3 பிரதான கருத்தியல்கள். ஒன்று தாராண்மைவாதம், இன்னும் ஒன்று சமவுடைமைவாதம், இன்னும் ஒன்று பழமை பேணும் வாதம். இன்னொன்று என்னது? பழமை பேணும் வாதம். ரைட். இப்ப இந்த கருத்தியல்கள் எல்லாத்தையும் 2ஆ பிரிப்பாங்க. கருத்தியல்கள் எத்தனையா பிரிப்பாங்க? 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று வந்துகிட்டு நம்பிக்கை சார்ந்த கருத்தியல், அதாவது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒன்று என்னது? மூட நம்பிக்கை. இன்னும் ஒன்று பகுத்தறிவு. சரி, இன்னும் ஒன்று என்னது? பகுத்தறிவு. இந்த கருத்தியல்கள் எல்லாத்தையும் பாசிச அரச முறைமை பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டதா மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதான்னு கேட்டா, இவர் பகுத்தறிவு என்ற கன்செப்டே இல்லை இவர்கிட்ட. இவர் மூட நம்பிக்கை. இவர் வந்துட்டு என்னது? மூட நம்பிக்கையை கொண்டவர் தான் யாரு? இந்த பாசிசவாதம் அப்படின்னு சொல்றவர். ரைட். ஆனா பகுத்தறிவு என்பது தாராண்மைவாதத்துக்கும் வரும், பகுத்தறிவுவாத கருத்தியல், அதே மாதிரி சமவுடைமைவாதத்துக்கும் வரும். விளங்கினா அங்க நிறுவப்பட்ட அனைத்துமே வந்துகிட்ட என்னது? உத்தியோகபூர்வமானது. அதே மாதிரி அங்க நிறுவப்பட்டவைகள் அனைத்தும் வந்து ஒரு பெருமானத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அரசியல் கருத்துக்களாக இருக்கும். சரி, இப்போ உதாரணமா இப்ப பாசிசவாதத்துல வந்துட்டு நாயகர் வழிபாடு, தலைவன் எப்பவுமே வந்துட்டு பூரணத்துவம் மிக்கவன் என்பது பகுத்தறிவு சிந்தனையா? இல்ல, அது ஒரு மூட நம்பிக்கை. எனவே பாசிச அரச முறைமை என்பது பகுத்தறிவுவாதம் அல்ல, ஒரு மூட நம்பிக்கை சார்ந்தது. எனவே 3வது ஆன்சர் பிழை. விளங்கிச்சா? 3வது ஆன்சர் பிழை. ரைட். 4வது யாப்புருவாதம். பாசிச ஆட்சி முறையில யாப்புருவாதத்தை எதிர்பார்க்கலுமா அப்படியா? யாப்புருவாதம் என்ன செய்யலாம்? எதிர்பார்க்கல. அது அப்ப உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக தெரியும். ஒரு பாசிச ஆட்சி முறை, ஒரு சர்வதிகார ஆட்சி முறை என்றதால அங்க வந்துட்டு என்ன இருக்காது? யாப்புருவாதம் இருக்காது. யாப்புருவாதம் இருக்காது. எனவே 4வது ஆன்சர் பிழை. அடுத்த தனியார் சுதந்திரம். தனியார் சுதந்திரம் பாசிசவாதத்தில் இருக்குமா? இல்ல. சரியோ? அப்ப அதுக்கு உரித்தான ஆள் யாரு? தாராண்மைவாதம். சரியோ? அதை நீங்க பிரகேட் பண்ணி தாராண்மைவாதம்ன்றத போட்டுக்கோங்க. சரியோ? தாராண்மைவாதம் என்ன செய்யுங்க? அதுக்குள்ளுக்கு போட்டுக்கோங்க. அப்ப உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? அதான் அதுக்குரிய ஆள்னு சொல்லி ஞாபகம் நிற்கும். ரைட்.
அப்ப இந்த ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் வந்து நீங்க கொஞ்சம் பேர் சொன்னீங்க, சகாய நியமன முறை. அதான் பாசிசவாத அரச முறைமையினுடைய முக்கியமான அடிப்படை விடை. சகாய நியமனம் என்பது, தாராண்மைவாதம் என்பது எப்படி தனியார் சுதந்திரம் எனப்படுகிறதோ, சமவுடைமைவாதம் என்பது எப்படி சமத்துவம் எனப்படுகிறதோ, பாசிசவாதத்துக்கு சகாய நியமன முறைமை உங்களுக்கு தெரியாண்டா உங்களுக்கு பொலிட்டிக்கல் பாடத்துல பேசிக்கே இல்லை. விளங்கிச்சா? பொலிட்டிக்கல் பாடத்துல பேசிக்கே இல்லை என்ற அர்த்தம். எனவே இந்த விஷயங்கள் தெளிவான விஷயங்களாக உள்வாங்கிக் கொள்ளுதல் வேண்டும். விளங்குறாப்புலையா? ஆமாம் சார். ஆம் சார். அடுத்தது மூணாவது கேள்வி. இந்த இது 3 நிமிஷம் தான் இருக்கு புள்ளியால். இந்த கட்டாக ஜெண்டா ரீஜாயின் பண்ணுங்க. சரியே? ரைட். அது வரைக்கும் மூணாவதுக்கு ஆன்சரை செக் பாக்ஸ்ல போடும். ரெக்கார்டிங்ஸ் தர மாட்டேன், ஞாபகப்படுத்திக்கிறேன். சமீரா, சமீரா பேப்பர் கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணணும். எஸ் சார். சார் சொல்லுங்க. சார் அவங்களோட பேப்பர் கிளாஸ் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? எம்சிக்யூ நைட்டா? ஆம் சார். எம்சிக்யூ அவனோட பிள்ளைகளுக்கு இப்போ ரெண்டாங்குடி அரசு ஆப்பு வந்துக்கிட்டு இப்போ நான் செய்வேன். இப்போ ரெண்டாங்குடி அரசு ஆப்புக்கு ஓ அவங்களுக்கு புது டியூட்டர் அடிச்சுக்கிறிக்கேன். அப்போ அந்த டியூட் முடிஞ்சது பிறகு நான் இந்த கிழமை அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த ரெண்டாங்குடி அரசு ஆப்பு முடிய இன்ஷா அல்லாஹ் ரெண்டாங்குடி அரசு ஆப்பு ஜாயின் பண்ணுறாங்களுக்கு 13வது 14 அதே மாதிரி 15 3 யூனிட்டுக்கும் வந்து ரெக்கார்டிங்ஸும் டியூட்டும் நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு வந்துட்டாங்களே பேப்பர் எம்சிக்யூ நைட் தான் ஃபுல் ஃபோக்கஸ். ஃபுல்லியாக தரோ ஆக்குறது தான் வேலை. எம்சிக்யூக்கு ம். இருக்கக்கூடிய எல்லா நுணுக்கங்களையும் கொட்டுற ரைட். ஏன்னாடா பார்ட் 1ல் 100 மார்க்ஸ் எடுத்தால் தான் அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யலாம், சரியா ஏன்ற லெவலுக்கு வந்துட்டு வரையலும். சரி, ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஓகே ஆகும் எங்களோட எம்சிக்யூ நைட். சரி, ஓ ஓகே சார். ரைட். அதை பேமெண்ட் பண்ணி லிஸ்ட் அவுட்டில்